இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மதமாற்றம். ஒரு 100-200 பேர் மதம் மாறினாலே பெரிய கூச்சல் கேக்குது. உடனே மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா இந்த நவீன காலத்துல மதமாற்றத்தை ஒரு பெரிய அபாயமா பார்க்கறதையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு முக்கியமான கட்டுரையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்குதுன்னா முதல்லயே இந்த கூச்சலை பத்தி தான் பேசுது. எங்கேயாச்சும் ஒரு 100 பேர் மதம் மாறிட்டாங்கன்னு நியூஸ் வந்தா போதும், ஐயோ இது அபாயம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். உடனே மதமாற்ற தடை சட்டம் வேணும்னு குரல் எழும்பும். ஆனா இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, மதமாற்றம் உண்மையிலே ஒரு புது அபாயமா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல வரலாற்றை புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆழமா சொல்லுது. சரி வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த கட்டுரையோட வாதமே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒருவேளை மதமாற்றம் அபாயம்னு நம்ம சொன்னா, அப்போ இந்தியாவோட மொத்த சரித்திரமே அந்த அபாயத்தோட தொடர்கதை தானே இது சொல்லுது. இங்க பாருங்க, இந்த கட்டுரை ஒரு பெரிய டைம்லைனை நம்ம முன்னாடி வைக்குது. ஆரிய மதம் வந்ததுல இருந்து, அப்புறம் புத்தர் மகாவீரர் காலத்துல பௌத்தமும் சமணமும் வந்தது, அசோகர் இலங்கைக்கு ஆட்கள் அனுப்பி மக்களை மதம் மாத்துனது, அதுக்கப்புறம் சைவ வைணவ சமண சண்டைகள், கடைசியா கிறிஸ்தவம் இஸ்லாம் வந்தது வரைக்கும் சொல்லப்போனா மத மாற்றங்கள்ங்கிறது பல 1000 வருஷமா இந்த மண்ணுல நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் இது தெளிவா காட்டுது. இப்ப நாம ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு மத மாற்றத்தை அபாயம் சொல்றவங்க கண்ணோட்டத்துல பார்த்தா, நாம கொண்டாடுற புத்தர், அசோகர் மாதிரியான வரலாற்று நாயகர்கள் கூட இந்த அபாயத்தை ஆரம்பிச்சு வச்சவங்க தான் சொல்ல வேண்டியிருக்கும். இது ஒரு முக்கியமான பார்வை இல்லையா? இந்த மதமாற்ற மோதல்கள் ஏதோ வெளியிலிருந்து வந்த மதங்களுக்கும் இங்க இருந்த மதங்களுக்கும் மட்டும்தான் நடந்ததுன்னு நம்ம நினைச்சா அது தப்பு. தமிழ்நாட்டு சரித்திரத்திலே பாருங்க, சைவத்துக்கும் சமணத்துக்கும் நடந்த சண்டையில அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் நடந்த சண்டையில கூரத்தாழ்வான் கண்ண ஒரு சைவராஜ பிடுங்கியிருக்கார். இன்னைக்கு நாம ஒரே மதத்தோட பிரிவுகளா பார்க்குற இவங்களுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய மோதல்கள் நடந்திருக்கு போருங்க. சரி, வரலாறு முழுக்க மதமாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்த்தோம். ஆனா எதுக்காக? மக்கள் ஏன் மதம் மாறுறாங்க? இப்போ இந்த கட்டுரை மதமாற்றத்தை வேற ஒரு கோணத்துல பாக்குது. அதாவது சமூக நீதிக்கான ஒரு வழியா. வரலாற்றுல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. ஒரு பாண்டிய மன்னன் சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாறினப்போ தன்னோட சேர்ந்து மதம் மாற மறுத்த 8000 சமணர்களை கழுவேத்தி கொன்னதா வரலாறு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, 8000 பேரு. இங்கதான் இந்த கட்டுரையோட மையமான வாதமே வருது. பல பேருக்கு மதமாற்றம்ங்கிறது வெறும் கடவுளை மாத்துற விஷயம் இல்ல. அது அவங்களோட சுயமரியாதைக்காக, கண்ணியத்துக்காக அவங்க எடுக்கிற ஒரு முடிவு. ஒரு ஒடுக்குமுறை சமூக அமைப்புல இருந்து தப்பிக்கிற ஒரு வழியா அவங்க அதை பாக்குறாங்க. இந்த கருத்தை இன்னும் ஆழமா விளக்க இந்த கட்டுரை 20ஆம் நூற்றாண்டோட 2 பெரிய ஆளுமைகளான அம்பேத்கர் மற்றும் பெரியார் என்ன சொன்னாங்கன்னு பாக்குது. முதல்ல அம்பேத்கர், அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தனி ஒருவனை அங்கீகரிக்காத ஒரு மதத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றார். ஒரு மத அமைப்பு சிலரை நிரந்தரமா அடிமையாவும் அறிவில்லாதவங்களாவும் வச்சிருக்கிறதுக்காகவே இருக்குதுன்னா அதை விட்டு வெளியேறத தவிர வேற வழி இல்லைங்கிறது தான் அம்பேத்கரோட வாதமா இருந்துச்சு. அவர் ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கு சில உதாரணங்களையும் இந்த கட்டுரை காட்டுது. இந்து சாஸ்திரங்கள்ல இருந்தே அம்பேத்கர் சில விஷயங்களை சுட்டி காட்டுறார். சூத்திரர்கள் எப்பவுமே வேலைக்காரனா தான் இருக்கணும், யாகம் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, சில தவறுகளை செஞ்சா மரண தண்டனை கூட கொடுக்கலாம்னு சொல்ற விதிகள்லாம் தான் அந்த சமூக அவமானத்தோட ஆணிவேர்னு அவர் அடையாளம் காட்டுறார். அம்பேத்கர் வெறும் பேச்சோட நிறுத்தல, அவரோட இந்த எண்ணத்தை செயல்படுத்தியும் காட்டினார். லட்சக்கணக்கான தலித் மக்களோட சேர்ந்து பௌத்த மதத்துக்கு மாறினார். அவர் சொன்ன அந்த கண்ணியமற்ற வாழ்க்கையில இருந்து தப்பிக்க இதுதான் சரியான பாதைன்னு அவர் நம்பினார். அடுத்து பெரியாரோட பார்வை. பெரியார் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, பார்ப்பனியம் இந்து மதம்ங்கிற கொடிய பாம்பை கொல்றதுக்கு இஸ்லாம் தான் மருந்துன்னு சொல்ற அளவுக்கு அவரோட பார்வை தீவிரமா இருந்துச்சு. மத மாற்றத்தை ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாவே அவர் பார்த்தார். பெரியாரை பொறுத்த வரைக்கும் மதம்னா என்ன? அது ஏதோ கடவுளையோ சொர்க்கத்தையோ பத்தினதில்ல. மதம்னுங்கிறது மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட, ஒழுக்கத்தோட, அன்போட வாழறதுக்கு உதவுற ஒரு சமூக கொள்கை. அவ்வளோதான். அவர் அதை அப்படிதான் வரையறுக்கிறார். சரி, அம்பேத்கர், பெரியார் இவங்களோட பார்வையெல்லாம் வச்சு இந்த கட்டுரை எங்க வருதுன்னா, ஆரம்பத்துல மதமாற்றம் ஒரு அபாயம்னு சொன்னோம் இல்லையா, அந்த வாதத்தையே இப்போ தலைகீழ திருப்புது. அப்போ எதுதான் உண்மையான அபாயம்? இப்ப இந்த கட்டுரையோட முடிவு பகுதிக்கு வரோம். இங்க சில நறுக்குன்னு சில கேள்விகளை கேக்குது. மக்கள் மதம் மாறினா என்ன ஆகும்? வானம் இடிஞ்சு விழுந்துருமா? இல்ல, கடலெல்லாம் வத்தி போய் மீனெல்லாம் செத்து மிதக்குமா? மாசத்துக்கு 3 தடவை பெய்யற மழை நின்னு போயிடுமா? இல்ல பயிரெல்லாம் வாடி போயிடுமா? என்னதான் நடக்கும்னு கேக்குது. இல்லனா திடீர்னு மனுஷங்களுக்கு 6வது காலம் 5வது தலையும் முளைச்சிடுமா என்ன? இப்படி கேலி பண்றது மூலமா மதமாற்றம் மேல இருக்கிற பயம் எவ்வளோ அர்த்தமற்றதுன்னு இது சுட்டி காட்டுது.
இப்படிலாம் கேட்டுட்டு கடைசியா இந்த கட்டுரை சொல்லுது, ஆனா ஒரு ஆபாயம் இருக்கு. அந்த அபாயம் என்னன்னா, சில தலைவர்களோட அரசியல் கடைகளை இழுத்து மூட வேண்டி இருக்கும். ஆமா, உண்மையான அபாயம் சமூகத்துக்கோ நாட்டுக்கோ இல்ல. இப்போ இருக்கிற இந்த சமூக படிநிலை மூலமா லாபம் பார்க்கிற அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த கட்டுரை அடிச்சு சொல்லுது. ஆக இந்த கட்டுரை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. மத மாற்றத்துக்கு எதிராக கேட்கிற இந்த கூச்சல் உண்மையிலே ஒரு நாட்டை காப்பாத்தவா இல்ல ஒரு குறிப்பிட்ட அதிகார அமைப்பை காப்பாத்தவா? இந்த கேள்வியோட தான் இந்த ஆய்வு முடியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?